துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய். சரிம்மா அனன்யா, நீ மாப்பிள்ளைய கூட்டிட்டு ரூமுக்கு போ. நான் அதுக்குள்ள போயிட்டு டிஃபன் ரெடி பண்றேன். இருங்கம்மா, நானும் வரேன். இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ மாப்பிள்ளைய கூட்டிட்டு ரூமுக்கு போ. இல்லம்மா, அக்காவும் மாமா உள்ள போயிருக்காங்கல்ல, அவங்க வரட்டும். அவங்க வந்தாங்கன்னா தனியா இருப்பாங்கல்ல. இருக்கட்டும்மா, நாங்க இருக்கிறோம். அது சரி, இப்போதைக்கு அருண் மாப்பிள்ளையும் நிம்மியும் வெளியில வர மாட்டாங்க. நீங்க போங்க. இல்லம்மா. அடி ஏன் மாமா? அத்தையே நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. நீ ஏண்டி குறுக்க குறுக்க பேசி எதையாவது குழப்பி விடுற? என்ன மாமா? நொன்ன மாமா சகலைய பத்தி அத்தையா அந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்போதைக்கு உங்க மாமாவும் அக்காவும் வெளியில வர மாட்டாங்க. நம்மளும் நம்ம வேலையை பார்க்க உள்ள போலாமா? மாமா, அம்மா இருக்காங்க, அமைதியா இருங்க. அடியே பொண்டாட்டி, நான் ஃப்ரெஷ்ஷா பார்க்கணும்டி, அதுக்கு தான் சொல்றேன். ஆமால மாமா, சாரி மாமா, நான் மறந்துட்டேன். மேடம் அம்மா வீட்டுக்கு வந்ததும் என்னையே மறந்துட்டீங்க. பாத்துக்கிறேன். வீட்டுக்கு வந்ததும் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுக்கிறேன்டி. மாமா. சரிம்மா அனன்யா, நீ மாப்பிள்ளைய கூட்டிட்டு ரூமுக்கு போ. நான் அம்மா போயிட்டு டிஃபனுக்கு எல்லாம் ரெடி பண்றேன். சரிங்கம்மா. இந்த இவங்களுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு வரேம்மா. நானும் வரேன். நீங்க மட்டும் ஒத்தையில செஞ்சுக்க மாட்டீங்க. நானும் வரேம்மா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. நீ போய் மாப்பிள்ளைய பாரு போ. நான் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீங்க போங்க. மாப்பிள்ள நீங்களும் போங்கப்பா. உள்ள போயிட்டேன். கையை காலை கழுவிட்டு ரெடி ஆகுங்க. அதுக்குள்ள நான் டிஃபனை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரிங்க அத்தை. பெருசாலாம் எதுவும் சமைச்சிட்டு இருக்காதீங்க. சிம்பிளா பண்ணாலே போதும். ரொம்பலாம் நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. அட என்னப்பா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. என் குழந்தைங்களுக்கு நான் செஞ்சு போடாமலா? அதெல்லாம் நீ எதுவும் சொல்ல வேணாம். நீங்க போங்க. போய் முதல்ல போயிட்டு நீங்க போய் ஃப்ரெஷ்ஷா பாருங்க. போங்க. அத்தை சொன்னா கேளுங்க. பெருசாலாம் எதுவும் வேண்டாம். நீங்க சிம்பிளா பண்ணாலே போதும். மாப்பிள்ள நான் சொல்றேன்ல, அனன்யா மாப்பிள்ளைய கூட்டிட்டு உள்ள போ. நான் போய் வேலையை பாக்குறேன். போங்க. அம்மா எது சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாங்க மாமா. சரி நீங்க வாங்க மாமா. நீங்க ஃப்ரெஷ்ஷா பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, வாங்க. ஆமா கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷப் ஆகியே ஆகணும். வா செல்லக்குட்டி, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போமா? மாமா என்ன இதெல்லாம்? என்னன்னா ஏண்டி உங்க அம்மா வீட்டுக்கு வந்தாலும் வந்து என்ன கண்டுக்கவே மாட்டேடி? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை மாமா. அம்மா வீட்டுக்கு வந்ததுனால அம்மா வீட்டு வெளியே வர மனசே இல்லை. அதான் அவங்க கூடவே சுத்திக்கிட்டு இருக்கேன். எல்லாம் சரிதான். நீ சுத்துறதெல்லாம் தப்பு இல்ல. இந்த மாமாவையும் கொஞ்சம் பார்த்துட்டு சுத்துமா. பார்த்தல உங்க அக்கா எப்படின்னு. எவ்வளவு நீக்கா அவங்க மாமாவை கூட்டிக்கிட்டு ரூமுக்கு போனா பாத்தியா? அவ எதுக்கு மாமாவை கூட்டிட்டு உள்ள போனான்னு எனக்கு மட்டும்தான் மாமா தெரியும். அப்போ எனக்கு தெரியாது, அப்படிதானே? மாமா அப்ப உங்களுக்கு தெரியுமா? லுசு பொண்டாட்டி, நானும் இந்த வீட்டோட மாப்பிள்ள தானே. அப்ப எனக்கு தெரியாம இருக்குமா என்ன? அது சரிதான் மாமா. உங்களுக்காவது விஷயம் தெரியாம இருக்கிறதாவது. அது சரிடி, அதெல்லாம் போகட்டும் விடு. இப்படியே நின்னுட்டே இருந்தா எப்படி? சாருக்கு வேற என்ன பண்ணணுமா? மாமா போங்க. ஓய், நான் விளையாடலாம் இல்ல, சீரியஸா தான் கேக்குறேன். உங்களா இங்க பாருங்க. நீங்க அம்மா டிஃபன் செஞ்சு வச்சிருப்பாங்க. சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புங்க. போங்க. தோடா. ஓ, நாங்க வீட்டுக்கு போவோன்ற நினப்புல இருக்க. நானாவது வீட்டுக்கு போறதாவது. அதெல்லாம் முடியாது. நானும் இங்கதான் ஆள்ட்டு. ஐயோ மாமா, அருண் மாமா இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாங்க. நீங்களும் போங்க. நீங்க மட்டும் இங்க இருந்தா நல்லா இருக்காது. சொன்னா கேளுங்க. நீங்க வீட்டுக்கு போங்க. நம்ம நாளைக்கு ஈவினிங் போல நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நானாவது வீட்டுக்கு போலான்னு லைட்டாவது நினைப்பேன்டி பொண்டாட்டி. ஆனா என் சகல அந்த எண்ணத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிலாம் இல்ல மாமா. நிம்மி அனுப்பிடுவா. ஆமா, நிம்மி அனுப்புவா. அவர் போனோம்ல. அதுக்கு நான் சொல்றேன், மாமாவும் இங்கதான் இருப்பேன். அதுவும் நம்ம 2 பேரும் இந்த ரூம்ல. எப்படி? ஓகேவா? மாமா போங்க. அத சிரிச்ச சம்மதத்தை சொல்லிட்டேடி. இனிமே போவேனா என்ன? நான் ஒன்னும் ஓகேலாம் சொல்லல. நீங்களா நினைச்சுக்கிறீங்க. பரவாயில்ல, நானாவே நினைச்சுக்கிட்டதாவே இருக்கட்டும். ஆனா நான் இன்னைக்கு நைட் இங்கதான். உங்களா லவ் யூ பொண்டாட்டி. சம்மதம் சொல்லிய சந்தன மல்லியை கையோடு அள்ளட்டுமா? மங்கையின் காதில் மன்மதனாக மந்திரம் சொல்லட்டுமா? நினைச்ச
அனிதா, மோசம் என்ன உண்டாதோ போதும் மாமா போங்க போய் நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க போங்க போறேன்டி பொண்டாட்டி சரி சரி போங்க மாமா இப்பதான் அன்னைக்கு நம்ம மேல பயம் வந்திருக்கு இவ்வளவு நாள் இந்த தைரியத்தை நானே எனக்குள்ள வச்சு புதைச்சிட்டு இருக்கேன் செல்வா மாமாவால தான் இது வெளியில வந்திருக்கு இருங்க அண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை நான் புகட்டுறேன் யார் அது அட செல்வா மாமா ஆமா மேடம் நானே தான் இது மீனா தானா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தது மீனா தானா ஆமா மாமா மீனாவே தான் அதுவும் எங்க செல்வா மாமா சொல்லி கொடுத்த தைரியத்தோட இருக்கிற அந்த தைரியசாலி மீனாவே தான் மாமா எப்படி மாமா வாவ் வேற லெவல் மீனா இப்படியே கண்டினியூ பண்ணு சூப்பரா வந்துருவேன் நான் கூட நேத்து ஏதோ வாயில தான் சொல்லுவேன் செயல்ல கொஞ்சம் டவுட் தான் நினைச்சேன் மாமா அப்படிலாம் நினைக்காதீங்க நான் அப்படி கிடையாதுன்னு நிரூபிச்சு காமிச்சிட்டேன் மீனா இப்படிதான் இருக்கும் இதே போல்ட்னஸோட நீ இப்படியே இரு உன் லைஃப் எப்படி இருக்குன்னு மட்டும் பாரு கண்டிப்பா மாமா இனிமே இந்த மீனா இப்படிதான் இருப்பா நேத்து இருந்த மீனா மாதிரி இனி ஒரு காலமும் இருக்க மாட்டா வெரி குட் சூப்பர் உன்னோட இந்த மாற்றத்தால பல நன்மைகள் நடக்கும்னு நினைக்கிறேன் ஆமா மாமா கண்டிப்பா எங்க அண்ணியை எப்படி மாத்தி காட்டேன்னு மட்டும் பாருங்க மாமா அண்ணியை மட்டும் இல்ல என் அண்ணனையும் தான் என் அண்ணியும் அண்ணனும் கூடிய சீக்கிரத்துல மாறிடுவாங்க மாமா அதுவும் இந்த மீனாவே மாத்திடுவா பார்த்துக்கிட்டே இருங்க மாமா உங்களாலதான் இது எல்லாமே நடக்க போகுது மாமா என்னாலலாம் எதுவும் இல்லம்மா உனக்குள்ள ஒண்ணு இருக்கு அதை வெளி கொண்டு வான்னு மட்டும் தான் நான் சொன்னேன் வெளிப்படுத்துறது நீ தானே அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் உன்னோட தைரியம் மட்டும்தான் உன் தைரியத்தை என்னைக்கும் பழையபடி மறைச்சு வச்சிடாத இப்படியே வெளிக்காட்டு பல நன்மைகள் நடந்துரும் கண்டிப்பா மாமா என் அண்ணனையும் அண்ணியையும் நல்லபடியா மாத்தி நாங்க எல்லாரும் சந்தோஷமா இங்க இருந்து எங்க ஊருக்கு கிளம்புவோம் மாமா அதை நீங்க கண்டிப்பா பார்க்கணும் மாமா நடந்தால் சந்தோஷம் மீனா மேல நம்பிக்கை நிறையவே இருக்கு சீக்கிரம் மீனா மாத்தி காட்டுவா அதை நான் முழுசா நம்புறேன் ஓகே மீனா உன் வேலைகளை இப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணு கண்டிப்பா மாமா இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாத்தீங்கல்ல ஆமா ஆமா நீ போட்ட போடு எங்க அக்கா சும்மா மிரண்டு போய் தான் போயிருக்கா பார்க்கலாம் எங்க அக்கா இது வரைக்கும் இப்படி மிரண்டு நான் பார்த்தது இல்ல முறையா முகத்துல பயம் வந்திருக்கு இனிமே எல்லாம் மாறிடும் பாத்துக்கலாம் சரி சரி மாமா எனக்கு அட்வைஸ் பண்ணதெல்லாம் இருக்கட்டும் நீங்க எப்ப ஐஷாக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாதிரி இருக்கீங்க சீக்கிரம் போய் அத்தை கிட்ட பேசுங்க அத்தை கிட்ட பேசி எங்க அக்காவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா இந்த வீடு உருப்படாது பாத்துக்கோங்க அக்கா வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் இந்த வீடு வீடாவே இருக்கும் அது சரிங்க மேடம் மாமாக்கே அட்வைஸ் ரைட்டு கரெக்டு தான் நீ அட்வைஸ் பண்ற இடத்துல தான்மா நானும் இருக்கேன் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வர்றதுக்கு இல்லாம எப்படி தவிச்சு போயிருக்கேன் பாரு எத்தனை ஆம்பளைங்க நிலைமை இப்படி இருக்கோ கூடிய சீக்கிரத்துல என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வரமா வாயில சொல்லாதீங்க மாமா செயல்ல காட்டுங்க வாயிலலாம் சொன்னா நான் நம்ப மாட்டேன் செயல்ல காட்டுங்க அப்பதான் மீனா நம்புவா அது சரி நான் போட்ட விட்டு எனக்கே வா ரைட்டு மீனா உன்னோட தைரியம் ஓகே தான் அதுக்காக போலீஸ்காரங்கிட்டயே காட்டாதம்மா வெளியில யாராவது பார்த்தா ரொம்ப இன்சல்ட் ஆயிடும் சரியா மாமா அப்படி உங்ககிட்ட என் தைரியத்தை காட்டக்கூடாதுன்னா சீக்கிரம் எங்க அக்கா இந்த வீட்டுக்கு வரணும் அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க புரியுதா மேடம் உத்தரவு போட்டுட்டீங்களா அதுபடி செஞ்சிடறேன் மேடம் நீங்க கவலையே படாதீங்க நல்ல வேலை இங்க யாரும் என்ன பார்க்கல நீ உள்ள போமா நீ உள்ள போ நான் சீக்கிரத்துல உங்க அக்கா கூட்டிட்டு வந்துடுமா போயிடு அந்த பயம் இருக்கணும் மாமா நான் உங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் தருவேன் அதுக்குள்ள என் அக்கா இங்க வரணும் இல்ல போலீஸ்காரன் கூட பார்க்க மாட்டேன் பாத்துக்கங்க மாமா அட வாளு நான் போட்ட பிட்ட எனக்கே போட்டுட்டு எனக்கே ஆர்டர் போடுறியா இரு உனக்கு எவன் இருக்கான்னு தெரியல அவனை புடிச்சிட்டு வந்து உனக்கு கோத்து விடுறேன் அப்பதான் தெரியும் என் பாடு என்னன்னு மாமா எனக்கு என்ன இனிமே பிறந்தா வரப்போறான் ஆல்ரெடி எங்கேயாவது பிறந்திருப்பான் பார்க்கலாம் விடுங்க அந்த இரிச்சவன் எங்க இருக்கான்னு தெரியல பார்க்கலாம் அவனா வரானா இல்ல நானா போய் பிடிச்சிட்டு வரானான்னு தெரியல எங்க மீனாவுக்கு எப்படி மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரேன்னு நீ வேணா பாத்துக்கிட்டே இரு சும்மா தங்கம் போல ஒரு மாப்பிள்ளையா கொண்டு வருவேன் இந்த மாமா மேல நம்பிக்கை வைமா மாமா எனக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு மாமா ஆனா அதுக்கு முன்னாடி அக்கா வீட்டுக்கு வரணும் அக்கா வீட்டுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் எங்க அண்ணனும் அண்ணியும் நல்ல விதமா மாறணும் அதுக்கப்புறம் தான் மாமா என் கல்யாணத்தை பத்தி எல்லாம் இப்போதைக்கு அதை பத்தி நம்ம பேசவும் வேணாம் யோசிக்கவும் வேணாம் மாமா விடுங்க நீ உன்னோட வேலைகளை பண்ணு நான் என்னோட கடமையை பண்றேன் சரியா ஓ அப்படி சரிங்க மாமா நீங்க உங்க கடமையை பாருங்க நான் என்னோட வேலையை பார்க்கறேன் மாமா சரி ஆமா மாமா நீங்க டியூட்டிக்கு போயிட்டதா சொன்னாங்க என்ன டைம்ல எங்க நிக்கிறீங்க டியூட்டிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கேன் கேஸ் ஃபைல் ஒன்று என் ரூம்ல விட்டுட்டேமா அதை எடுக்கலாம் தான் வந்த இடத்துல தான் சூப்பரான ஒரு ஆக்ஷன் சீன் ஒன்று பார்த்தேன் அதை பார்த்து தான் மெய் மறந்து நின்றுட்டேன் இது நம்ம மீனாவான்னு அதிர்ச்சியில கூட நின்றுட்டேன்னு வச்சுக்கேன் மாமா அப்படி சொல்லாதீங்க நீங்க பாருங்க இனிமே மீனா எப்படி இருப்பேன்றத நீங்க பாருங்க மாமா இனிமே எனக்கு கிண்டல் பண்ணாதீங்க அச்சச்சோ
இனிமே உங்களெல்லாம் கிண்டல் பண்ண முடியுமா? என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? சேச்சா, எங்க மீனாவை நாங்க கிண்டல்லாம் பண்ண மாட்டோம். எங்க மீனா இனிமே எப்படி இருக்க போறான்னு எல்லாரும் பார்க்க போறாங்க. அதை நினைச்சு எனக்கு ஒரு சந்தோஷம். போங்க, நீங்க இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்பீங்க. சரி சரி மாமா, நீங்க போய் அந்த ஃபைல் எடுத்துட்டு கிளம்புங்க. நான் மார்க்கெட் போயிட்டாரு மாமா. மார்க்கெட்டுக்கா? தனியாவா? எதுக்கு? மாமா, நான் மீனாவாக்கும் எங்க செல்வா மாமா வீட்டு பொண்ணு. அதனால மார்க்கெட்டுக்கு மட்டும் இல்ல, மலேசியாவுக்கு தனியா போயிட்டு வரேன் மாமா. அடேங்க அப்பா, முடியலம்மா. சரி சரி, நீ மார்க்கெட் தானே போகணும். நான் போற வழிதான். வாமா, நான் விட்டுட்டு போறேன். திரும்பி வரும்போது ஆட்டோ பிடிச்சி வந்துரு. ஓகே மாமா, இதோ 5 நிமிஷத்துல வந்துறேன். நான் போயிட்டு கூட எடுத்துட்டு வந்துறேன். போயிட்டு வந்துடலாம். சரி சரி, பார்த்து பொறுமையா. வந்துறேன் மாமா, வந்துறேன். நல்ல பொண்ணு. இவளுக்கும் ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவளுக்காக எங்க எப்படி பிறந்திருக்கான்னு தெரியலையே. பாப்போம், சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிருவோம். மாம்ஸ், மாம்ஸ், ஐயோ மாம்ஸ். அட, இவர் எங்க போனாருன்னு தெரியலையே. இவர் இந்த ரூமுக்கு தானே வர சொல்லியிருந்தேன். ஐயோ மாம்ஸ், எங்கயா இருக்க? வேற ரூமுக்கு எதனா பூந்துட்டாரா? சொல்லி தானே அனுப்பிச்சேன் ரூமுக்கு வாயான்னு. ஐயோ, எங்கயா போய் தொலைஞ்ச? ஐயோ, என்னையா மாம்ஸ், என்னையோ இது விளையாட்டு? என்னன்னா, நீ தானடி நம்ம ரூமுக்கு வான்னு சொன்ன. அதான் வந்த உடனே என் வேலையை நான் பார்க்க வேணாம். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், விடு. வா வா, நம்ம வேலையை பார்ப்போம். ஐயோ, நான் உன்ன ரூமுக்கு வான்னு இந்த வேலை பார்க்க தான் வர சொன்னேன்னு அர்த்தமா? உன்ன என்னடி அப்ப எதுக்கடி ரூம் வர சொன்ன? இங்க பாருடி பொண்ணு குட்டி, மாமா ரொம்ப ஆசையா வந்திருக்கேன். எதுவுமேலாம் இல்லாமலாம் நான் போக மாட்டேன், பாத்துக்க ப்ளீஸ் டி. ஐயோ ஐயோ மாம்ஸ், இது என்னையா நம்ம வீடா? நம்ம வீடு மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் உன்ன. அடி என்னடி இங்கேயான்னு கேக்குறேன். இதாண்டி முதல்ல நம்ம வீடு, தெரியும்ல. இங்க வச்சுதாண்டி உன்னை நான் பார்த்தேன், தொட்டேன். நிறைய கசமசாலாம் இங்க தானடி நடந்தது. இதை எப்படி மறக்க முடியும்? அதனால நமக்கு இதுதாண்டி முதல்ல நம்ம வீடு. புரியுதோடி என் பொண்ணு குட்டி? ஐயோ மாம்ஸ், இப்போ என்ன ஓல்டு மெமரிஸை மனசுல ஓட்டி பாக்குறீங்களோ? அஃப்கோர்ஸ், டெஃபினெட்லி. 1000 மெமரிஸ் மனசுக்குள்ள ஓடுதுடி. அதெல்லாம் நினைக்கும் போது அப்பப்பா, முதல்ல இந்த ரூம்ல வச்சுதான் உன்னை பார்த்தேனா, நீ தடிக்கவில, மாமா பிடிக்க, நீ துடிக்க, அம்மம்மா முடியலடி. உன்ன நான் என்னமோ பேசலாம்னு உன்னை கூப்பிட்டேன். ஆனா நீ என்ன உன் கூட சேர்த்து பழைய நினைவுக்கு கூட்டிட்டு போயிட்ட. ஆமா இல்லையா மாம்ஸ், நம்ம 2 பேரும் இந்த ரூம்ல தான் முதல்ல மோதிக்கிட்டோம்ல. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே, பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஆமால மாம்ஸ், அதெல்லாம் உண்மையாவே பொக்கிஷம் தான்ல. கண்டிப்பாடி பொண்ணு குட்டி, பொக்கிஷமா? எனக்கு என் பொக்கிஷத்தை கொடுத்த பொக்கிஷம் அது. ஆமையா மாம்ஸ், எனக்கும் இந்த பொக்கிஷத்தை கொடுத்த பொக்கிஷம்ல. அடி பொண்ணு குட்டி, உனக்கு ஞாபகம் இருக்காடி? நம்ம 2 பேரும் முதல்ல இந்த ரூம்ல வச்சுதான் 2 பேரும் மோதிக்கிட்டோம். ஞாபகம் இருக்காடி? ஐயோ மாம்ஸ், அதெல்லாம் மறக்க முடியுமா என்ன? அதெல்லாம் ஸ்வீட் மெமரிஸ்யா. நான் உனக்கு முதல்ல தண்ணி கொடுக்கலான்னு வந்தேன். வந்த இடத்துல நான் தடிக்கவில்லை, நீ என்ன பிடிக்க, நீ கை வைக்கக்கூடாத இடத்துல கை வச்சிட்டியா? அது ராமடி பொண்ணாடி, தெரியாம பிடிச்சாலும் கரெக்டா தான் பிடிச்சிருக்க ரெடி பொண்ணு குட்டி. ஐயோ மாம்ஸ், உனக்கு ரொம்ப கொழுப்புதாயா. போயா. என்னடி பொண்ணு குட்டி, மாமா உண்மையதானடி சொல்றேன். ஆமா ஆமா, ஒரு வகையில உண்மைதான். இருந்தாலும் அது மட்டுமடி பொண்ணு குட்டி, அடுத்தடுத்து எவ்வளவு சம்பவம் நமக்குள்ள நடந்துருச்சு இல்லடி? ஆமா ஆமா, அதை ஏன் கேக்குறேன்? அப்பாப்பா, உன்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் முழிச்சேன் பாரு என் பாடு. ஐயோ, இப்ப நினைச்சாலும் சிரிப்புதான் வரும் மாம்ஸ். என்னடி பொண்ணு குட்டி, மாமா பார்த்து இப்படி சொல்லிட்டா? மாமா என்ன அவ்வளவு முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டேன்? சீச்சி, நீ முரட்டுத்தனமாலாம் நடந்துக்கல. ஆனாலும் முதல் பார்வையிலே என்னை நீ கொள்ளையடித்தாயே, என் உள்ளம் முழுவதிலும் புது வெள்ளையடித்தாயே. நீ மலரில் பிறந்தவடா. முத்தம் தந்த போது எப்படி இருந்தது? என்ன கட்ட போது எப்படி இருந்தது? அடடா மஜா மஜா. முதல் முத்தம் தந்த போது எப்படி இருந்தது? அடடா மஜா மஜாடா. தினம் உன்னை நினைக்கிறேன், குறும்பென உடல் இணைக்கிறேன். மொழி கொண்டு வரும் பதுமையே, உனை விட இல்லை புதுமையே. உன் புகழ் வையமும் சொல்ல கலகலவென ஆடும் லலக்னி, பழுபழுவென புழுத நிலக்னி, தளதளவென இருக்கும் பல்லக்னி. என்னடி சொல்லுடி, நான் என்ன
அவ்வளவு முரட்டுத்தனமாவா நடந்துக்கிட்டேன்? நீ முரட்டுத்தனமாலாம் நடந்துக்கிறேன். ஆனா எதிர்பாராத டைம்லலாம் வந்து நச்சு நச்சுன்னு கொடுத்துட்றது. அதால எனக்கு ஜுரமே வந்துருச்சு. பார்த்தல. அதெல்லாம் ஒரு செம்ம ஃபீல் டி. ஆனா உண்மையா சொல்றேன், நான்லாம் இப்படி இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? இந்த பூனைக்குட்டியை பார்த்ததும் நான் இப்படி ஆயிருக்கேன் பார்த்துக்க. எனக்குள்ளேயே இப்படி ஒரு காதல்லாம் வரும்னு நினைச்சு கூட பார்த்தது இல்லடி பூனைக்குட்டி. என்னையும் ஒரு காதல் மன்னனா ஆக்கியிருக்கடி நீனு. ஐயோ மேம், நான் என்ன பண்ணேன்? நான்லாம் எதுவும் பண்ணல. அடிய பூனைக்குட்டி, இவ்வளவு சமத்து குட்டியா பிறந்திருக்கு, அது போதாதடி. ஐயோ மேம், எதை சொல்லணுங்கிறதுக்காகலாம் சொல்லாத. இப்போ நான் சொன்னா நீ எங்கடி நம்ப போறேன்? நான் உண்மையாவே எவ்வளவு சைலண்டான ஆளுன்னு உனக்கே தெரியும். நீ என்ன உன் சின்ன வயசுல பார்த்துட்டு தானே இருக்கேன். நான் எப்படிப்பட்டவன்னு. ஆமாய்யா மேம், எனக்கும் அந்த டவுட் ரொம்ப இருந்தது பார்த்துக்க. ரொம்ப அமைதியான ஆளு. ஆனா நீயா அப்படின்னு நினைக்கும்போது ஐயப்பா, எத்தனை வாட்டி நான் தனியா கிடைச்சாலே போதும் வந்து நச்சு நச்சுன்னு கொடுத்துட்றேன். மூஞ்சி பாரு, ஃப்ராடு பையலே. அதான் சொன்னேன்டி, என்ன இப்படி ரொமான்ஸ் டைப்பா மாத்தினவளே நீதாண்டி. எப்போ உன்னை பார்ப்பேன், எப்போ உன்னை கட்டி அணைப்பேன், ஏன் எப்படா கேப் கிடைக்கும், நச்சனை வரைச்சு கொடுக்கலாமான்னு இருக்கும். ஐயோ போயா மேம், எனக்கு வெக்கமா இருக்கு. பாரா, என் பொண்ணு குட்டிக்கு வெக்கலாம் வருமா என்ன? ஐயோ மேம், அதெல்லாம் வரும். அப்பப்ப வரும், எப்பவும் வராது. ஆனா அப்பப்ப வரும். அதுவும் நீ பண்ற சிலுமிஷத்தால வருது. அடி பொண்ணு குட்டி, இதெல்லாம் பார்த்து பார்த்து தாண்டி அம்மா அம்மா உன்கிட்ட வாங்கிட்டேனே. போயா. ஐயோ மேம், நீ முதல்ல என்ன தொட்டது, நான் பள்ளிக்கு பயந்து உன்னை ஓடி வந்து கட்டி அணைச்சிக்கிட்டது, அப்புறம் நீ எனக்கு தெரியாம கிஸ் பண்ணது, அதே மாதிரி நானும் உனக்கு தெரியாம தவறி வந்து கிஸ் பண்ணது, அப்புறம் தெரிஞ்சு நீ பலவாட்டி எனக்கு கொடுத்தது, அதுக்கப்புறம் 2 பேரும் மனசொத்து போய் கட்டி அணைச்சிக்கிட்டது. இதெல்லாம் ஒரு சுகமான நினைவுகள் இல்லையா? இன்னைக்கும் இதெல்லாம் அழியாதுல்ல? அடிய பொண்ணு குட்டி, இதெல்லாம் எப்படி அழியும்? நீ நானும் முன்னாடியே வாழ ஆரம்பிச்சிட்டோண்டி. என்ன அப்ப நான் உங்களுக்கு தாலியை கட்டல, அவ்வளவுதான் வித்தியாசம். 2 பேரும் மனசளவுல புருஷன் பொண்டாட்டி தாண்டி வாழ்ந்திருக்கோம். ஆமாய்யா மேம், நீ சொல்றது உண்மைதான். நம்ம 2 பேரும் மனசளவுல கணவன் மனைவியா ரொம்ப நாள் வாழ்ந்திருக்கோம்ல. அதே தாண்டி என் தெல்ல குட்டி. ஆனா எனக்கு என்ன கவலைன்னா, இவ்வளோ நாள் இவ்வளோ பார்க்காம நான் கோயம்புத்தூர்ல இருந்துட்டேனே, அது தாண்டி என் கவலை. அப்பவே வந்திருக்கலாமோ, பலதரப்பட்ட முத்தங்கள் கிடைச்சிருக்குமோ. ஐயோ மேம், போயா. ஏண்டி, சரி விடு விடு, அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இனிமே வாங்கிட வேண்டியதுதான். அதனால உன் கணக்குல நிறைய இருக்கு பாத்துக்க. நீ இன்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சா கூட காலத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். எப்படி இப்பவே கொடுக்க ஆரம்பிக்கிறியா? டேய் ஃப்ராடு, என்னென்னலாம் சாக்கு வச்சு கேட்கறல நீனு, அதெல்லாம் கொடுக்க முடியாது. போயா. பாத்துக்கடி, மாமா பத்தி உனக்கு நல்லா தெரியும். எல்லாத்துக்கும் சேர்த்து டபுள் இல்ல ட்ரிபிள் மடங்கா நைட்டு வாங்கிடுவேன்னு தெரியும். இப்பவே கொடுத்துட்டா சிங்கிளோட ஓடும், இல்லைன்னா 3 மடங்கு வந்துடும். எப்படி வசதி? வேணாம் 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 வேணாம், நானே கொடுக்குறேன். நம்ம இந்த டீலிங்கே வச்சுக்கலாம். நைட்டு டீலிங் வேண்டாம், ஓகே? அப்படி வாடி என் பூனை குட்டி. நினைச்சது சாதிச்சிரையா, மூஞ்ச பாரு. போயா. அப்புறம் அடியே பூனைக்குட்டி, நான் யாரு தெரியும்ல? என் பொண்டாட்டி யாருன்னு தெரியும்ல? நிம்மி, அவளோட புருஷன்டி நானு. நினைச்சது சாதிக்காம இருப்பேனா என்ன? அவளே எப்படிப்பட்டவ? ஐயோ மேம், இப்போ நீ என்ன கலாய்க்கிறியா இல்ல பாராட்டுறியா? அடி செல்ல குட்டி, லவ் யூடி. நான் இப்படி இல்லடி, எப்படி இப்படி வச்சுக்கணும் தெரியுமா? சரி, இனிமே நீ என்னோட பொக்கிஷன்ல எப்படி வச்சுக்கிற மட்டும் பாத்துக்கடி. லவ் யூடி என் செல்ல குட்டி. நான் வீடு புருஷா, நீ எப்படின்னு எனக்கு தெரியாது. நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு ஒரு டைமும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அங்க மட்டும் என்னவா, என் பொண்டாட்டி எப்படின்னு எனக்கு தெரியாது. மாம்ஸ் மாம்சன்னு என்னையே சுத்தி வருவா என் செல்ல குட்டி. அவளுக்கு பிடிச்சதை மட்டும் தாண்டி இந்த மாமா செய்வேன். அவளை ஒரு காலமும் கண் கலங்க விட மாட்டேன், விடவே மாட்டேன்டி என் பொண்டாட்டி. பொண்ணுக்குட்டி, லவ் யூடி. லவ் யூடி பொண்ணுக்குட்டி. லவ் யூ டூடா என் புருஷா. அம்மாடி நிம்மி, அருணே வாங்கப்பா, டிஃபன் ரெடியா இருக்கு. அடியே பொண்ணுக்குட்டி, நம்ம உள்ள வந்து ரொம்ப நேரம் ஆகுதுடி. 10 டிஃபனே ரெடி பண்ணிட்டாங்க.
சரி சரி வா நம்ம வெளியில போவோம், யாரா எதை நினைக்க போறாங்க. ஐயோ ஆமையா மாம்ஸ், நான் பாரு அதான் உங்க கூட இருந்தாலே மெய் மறந்து உன் மேல சாஞ்சிடுறேன். வா வா நம்ம வெளியில போவோம். ஐயோ மாம்ஸ், நீ முதல்ல வெளியில போயே, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஏன்னா ஒரு மாதிரி இருக்கு, நீ போயே. சரி சரி நீ வா, நான் முதல்ல போறேன். ஐயோ மாம்ஸ் இரு, நான் இந்த ரூமுக்கு எதுக்கு வந்தேன்? எதுக்கோ வந்தனையா? அடி புனுக்கி எதுக்கு வந்து யோசிச்சுட்டு நீ பொறுமையா வா, நான் முதல்ல போறேன். சரி சரி நீ போ, நான் யோசிச்சுட்டு வரேன். ஏய் அருணே, நிம்மி வந்தீங்களாமா? ஐயோ நான் இந்த ஆளை எதுக்கு வர சொன்னேன்? அட ஆமா, என் பிறந்த நாள்னு சொல்லணும்ல. ஐயோ மாம்ஸ், அதோ வந்துட்டாத்த. ஐயோ மாம்ஸ், ஐயோ மாம்ஸ் போயிட்டாரே. ஐயோ அட மரமண்டை குறுமுட்டை இவ்வளோ நேரம் இங்கே தானடி இருந்தாரு, அப்பவே சொல்லியிருக்கலாம்ல. எதை சொல்ல வந்தையோ அதை மறந்துட்டு அவர் மேல மயக்கத்துல இருந்த பாரு ஒண்ணு. அது சரி, மாம்ச பார்த்தாலே நான் ஒரு மயக்கமாயிடுறேன், அவர் என்ன பார்த்தாலே அவர் ஒரு விதமா மாறிடுறாரு. அவர் பேசி பேசி என்ன மயக்கிட்டாரு. இப்ப சொல்ல வந்த விஷயத்தையே சொல்லலையே, நாளைக்கு எம்மான போறது கன்ஃபார்ம் போல இருக்கு. ஐயோ மாம்ஸ் இரியா. என்ன ஜனனி மேடம், இப்பெல்லாம் உங்களை பார்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கே, ரொம்ப மெனக்கெட்டான பார்க்க வேண்டியதா இருக்கே. ஆகாஷ், என்ன ஓட்டாதீங்க, இன்னைக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் டைம் அதிகமாயிடுச்சு. நேத்திக்கு நீங்க வர சொல்லியிருந்தீங்க, ஆனா அம்மா வீட்ல சீக்கிரம் வர சொன்னதுனால நேத்திக்கு என்னால உங்களை பார்க்க முடியல. இதுக்காக இப்படி எல்லாம் ஓட்டக்கூடாது, பாத்துக்கோங்க. ஏண்டி சொல்ல மாட்டேன், 3 நாளா கூப்பிட்டு இருக்கேன் உன்னை பார்க்கணும் வாடி வாடின்னு. 3 நாளும் ஏதேதோ ரீசனை சொல்லிட்டு மேடம்க்கு இன்னைக்குதான் ஃப்ரீ டைம் கிடைச்சிருக்கு போல இருக்கு. அதான் இன்னைக்குதான் மனசரிஞ்சு வந்திருக்கீங்க பார்க்கலான்னு. ஆகாஷ் கோவப்படுறீங்களா என்ன? வேணாண்டி, வெறுப்பேத்தாத, நான் செம்ம கோவத்துல இருக்கேன் பாத்துக்க. ஓ சார் அப்ப கோவத்துல இருக்கீங்க அப்படிதானே? சரி சரி, உங்க கோவத்தெல்லாம் எனக்கு தணிக்க தெரியாதா என்ன? ஆமா ஆமா, இவங்க அப்படியே தணிச்சு கிழிச்சிருவாங்க. ஓடி ஓ அப்படி. இப்ப பாருடா மாமனே, இங்க வாடா முண்டக்கண்ணா. லவ் யூடா ஆகாஷ். இப்படிடா, இப்ப உன் கோவம் தெரிஞ்சுதா? லைட்டா தான் தணிஞ்சது, இன்னும் கொஞ்சம் தனியணும்னா மறுபடியும். டாய் பொறுக்கி பயலே போடா, ஏதோ பயப்புல கோவமா இருக்கானே எனக்கு கொடுத்தா இன்னும் வேணுமா? மூஞ்ச பாரு, இன்னொரு வாட்டி என் மேல கோவம்லாம் படக்கூடாது. அப்படி கோவப்பட்டா இதை விட பயங்கரமான பனிஷ்மெண்ட் கிடைக்கும் பாத்துக்க. இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னா டெய்லி கோவப்படலாமே. அடிக்கடி கோவப்பட வேண்டியதுதான். கோவப்படுவீங்க, கண்ணை ரெண்டு நோண்டிடுவோம் பாத்துக்கோங்க. ஏண்டி எதுக்குடி இந்த கொலவெறி? சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஏம்மா ஏன் அடிக்கடி பார்க்க வர மாட்டேன்? இப்பெல்லாம் என்ன ஆபீஸ்ல ஒர்க் ஜாஸ்தி ஆயிடுச்சா என்ன? அப்படிலாம் இல்லைங்க ஆகாஷ், ஆபீஸ்ல ஒர்க் நார்மல் தான். அதுலயும் கார்த்திகனா எனக்கு ஜாஸ்தியா கொடுக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அதனால எனக்கு எதுவும் ஜாஸ்தியெல்லாம் தரல. ஆனா இப்ப ஆபீஸ்ல கார்த்திக் அண்ணாவோட ரிலேஷன் சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்திருக்காங்கல்ல, அதான் அன்னைக்கு கூட நீங்க இருந்தீங்களே, நீ ஏதோ பிரச்சனையான்னு கூட கேட்டீங்களே. ஆமாமா, ஒருத்தர் பக்கத்துல நின்னுட்டு இருந்தாரு, கொஞ்சம் வாட்ட சாட்டமா, பக்க கிட்டத்தட்ட ஒரு வில்லன் கணக்குல. அவர் தானே சொல்றேன்? அவரே தான், அவர் பேரு அசோக்குங்க. சரிடி, அவருக்கு என்ன என்ன அவன் எதனா உங்ககிட்ட எதனா பிரச்சனை பண்றானா என்ன? சேச்சே, என்கிட்டயாவது பிரச்சனை பண்றதாவது நானே கைய கால உடைச்சு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன், அது வேற விஷயம். நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் போல இருக்கு. சரிம்மா நீ மேல சொல்லு. அதாங்க, அவர்தான் ஏதோ ஆபீஸ்ல நிறைய குளறுபடி பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. நான் பாக்குற நேரமெல்லாம் அவரு இன்னமும் வில்லத்தனம் பண்றதுக்காகவே வந்திருக்காருன்னு என் மைண்டுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. ஆபீஸ்ல நிறைய தில்லுமுள்ளு பண்ணிட்டே இருக்காங்க. என்னமா சொல்ற? எப்படிலாம் உனக்கு தோணுதா? நீ கார்த்திக் மாமா கிட்ட சொல்லிட வேண்டியதானே? ஐயோ ஆகாஷ், அதுலதான் விஷயமே இருக்கு. அவர் இப்படிதான் பண்றாருங்கிறத கார்த்திக் அண்ணா எப்பவோ அப்சர்வ் பண்ணிட்டாங்க. கார்த்திக் அண்ணா எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இவருக்கு தெரியல, கார்த்திக் அண்ணா நம்மள நோட் பண்றாங்கன்னு தெரியாம இவர் அவரோட தில்லுமுள்ளெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஜனனி சொல்ற? கார்த்திக் மாமாக்கு இது எல்லாமே தெரியுமா? தெரிஞ்சு எப்படி மாமா அமைதியா இருக்காங்க?
ஒருவேளை ரிலேஷன்றதுனால அமைதியா இருக்காரோ தெரியலங்க ஆகாஷ். ஆனா கார்த்திக் அண்ணாவுக்கு A to Z வரைக்கும் அவர் என்னென்ன பண்றாருங்கிறது எல்லாமே தெரியுது. நானும் நோட் பண்ணிட்டேன். கார்த்திக் அண்ணா அவர் நோட் பண்றாங்கங்கிறத நானும் நோட் பண்ணிட்டேன். ஆனாலும் கார்த்திக் அண்ணா எதுவும் சொல்லிக்கலாம். நானும் கார்த்திக் அண்ணா கிட்ட எதுவும் சொல்லல. ஏன்னா அவருக்கே தெரியுதுன்னும் போது நம்ம போய் பெருசா சொல்லி அவங்க ரிலேஷன்ஸ்குள்ள நம்மளால எதுவும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுல்ல. அதனால நானும் எதுவும் சொல்லலைங்க. சரிம்மா, அவனால எதுக்கு உனக்கு வீட்டுக்கு போக டிலே ஆகுது? அவரு ஆஃபீஸ் விஷயத்துல சின்ன சின்ன தில்லுமுள்ளுகள் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதை நான் தான் மாத்தி மாத்தி கரெக்டான பொசிஷனுக்கு வச்சுட்டு வரேன். அதனாலதான் கொஞ்சம் டிலே ஆகுதுங்க ஆகாஷ். அதனாலதான் முன்ன மாதிரி உங்களை அடிக்கடி வந்து பார்க்க முடியல. ப்ளீஸ் என் சுச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, கோச்சிக்காதீங்க. இது மட்டும் இல்லைங்க, கார்த்திக் அண்ணா நமக்கு எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. அவங்களுக்காக நான் இது கூட பண்ணலன்னா எப்படி? இதுக்காக அவர் வேற ஒரு ஆளை வச்சு அதுக்கு தனி டைம் எடுத்து ஒர்க்கெல்லாம் இன்னும் அதிகமாயிடும். அப்போ அண்ணாக்கு தானே ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிடும். அதனாலதான் சரி, நம்ம சும்மா தானே சுத்திக்கிட்டு வரோம், அதை எடுத்து செய்யறதுனால என்ன? நான் சும்மா சுத்திக்கிட்டு சம்பளத்தை வாங்க எனக்கும் பிடிக்கல. அதனாலதான் எனக்கு தெரிஞ்ச வேலைகளை நான் செய்யலாம்ல. அடியே என் தங்க கட்டி, நான் உன் மேல கோவலாம் படல, எப்போ போலதான் இருக்கேன். சும்மானா உன்னை கிண்டல் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த கோவப்பட்ட மாதிரியான ஆக்டிங். மற்றபடி எனக்கு உன் மேல எந்த கோவமும் கிடையாது. நீ எங்க கார்த்திக் மாமோட ஆபீஸ்ல இருக்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன் மேல கோவப்படுவேன்? லவ் யூ ஆகாஷ். காத்துல கொடுக்காம இப்ப கொடுத்த மாதிரி கூட கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒண்ணுதான். சோ இன்னைக்கான கோட்டா ஓவர். இதோட நாளைக்கு பார்க்கலாம். ஓ, கோட்டா அப்படி ஓடுதா? அப்படி பார்த்தா 3 நாள் மேடம் என்ன பார்க்கவே வரல. 3 நாளுக்கு சேர்த்து கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்கலாம். எப்படி ஆகாஷ், நான் ஒரு கணக்கு போட்டா அதுல புதுசா ஒரு கணக்கு போடுறீங்க. உங்களை அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் லீவ் கணக்குல போயிடுச்சு. நம்ம பாக்குற கணக்கு மட்டும்தான். ஓகேவா? இனிமே நாளைக்கு பாப்போம்ல, நாளைக்கு கொடுக்கறேன். இன்னைக்கு கோட்டா ஓவர் தான். அதுக்கு கொடுக்க மாட்டேனே சொல்லலாம். இவ்வளவு லென்த்தி டயலாக்லாம் கொடுத்துருக்க வேணாம். ஓடி. சரி கோவப்படாதீங்க. ஆமா, அத்தைக்கு ஏதோ உங்க விஷயம் தெரிஞ்சிருச்சு, அப்புறம் நம்ம சுஜி விஷயம் தெரிஞ்சிருச்சு, அப்படி இப்படின்னு சொன்னீங்க. என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? எம்மா தாயே, உன் அத்தை கண்ணில் படாம நானும் என் தங்கச்சி ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கோம். பாத்துக்க, எங்க நிலமெல்லாம் ஐயோ சொல்லி மாறாது. அது சரி. சிரிக்கிறியாடி? சரி, உனக்கு என்னம்மா? நீ சிரிக்கலாம், நீ சரி. அவஸ்தப்படுறவன் நான் தானே. பாப்போம், சமாளிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. எப்படியா இருந்தாலும் சமாளிப்போம். உங்க அத்தை என்ன எப்ப பார்த்து கேக்குறாங்களோ அப்ப விஷயத்தை போட்டு உடைச்சிட வேண்டியதுதான். ஓ, அப்ப தைரியமா சொல்லிடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்படிதானே ஆகாஷ்? அப்படியேதாம்மா, அப்படியேதான். நான் சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். தைரியமா லப்பட தெரிஞ்சவனுக்கு வீட்லயும் தைரியமா சொல்லணும்னு இருக்கணும்ல. அதான் நான் சொல்லலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என் நிலைமை ஓகே, ஆனா என் தங்கச்சி நிலைமையை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, முதல்ல அவளுக்கு என்னன்னு பார்த்துட்டு தான் என் விஷயத்த ஓபன் பண்ணணும். அவளுக்கு என்னன்னு பார்ப்போம். பார்த்துட்டு அப்புறமா நம்ம விஷயத்த பத்தி நானே போயிட்டு உங்க அத்தை கிட்ட சொல்லிடுறேன்டி. சொல்லுங்க, நான் கூட வெயிட்டிங் தான். நான் கூட வெயிட்டிங் தான். இன்னொன்னு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கேன். கிடைக்குமா? லவ் யூடா. போதுமாடா? போதும்லாம் சொல்ல மாட்டேன்டி. எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிட்டு இருப்பேன். கொடுக்க நீ ரெடியாடி? முத்தம் ஒண்ணு நான் கேட்கும், ரத்தத்தில சூடேறும். நான் முத்தம் தின்பவள், ஒரு முரட்டு கூய்வள், நான் தினமும் தோற்பவள், அந்த ஆடை சண்டையோ. தாமர பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை. மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க அச்சி நீ யாரும் இல்லை.